புலி வருகிறது என்கிற கதையாக செங்கோட்டையனின் மனம் திறந்து பேசுகிறேன் என்ற அறிவிப்பு தமிழக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கிளைமாக்ஸ் காட்சியாக அவரும் இன்று காலை செய்தியாளர்களை சந்தித்தார். எம்ஜிஆர் ஜெயலலிதா காலகட்ட அரசியல் குறித்து ஒருமுறை ரீவைண்ட் செய்தவர் எடப்பாடியின் பெயரையே சொல்லாமல் பல விடயங்களை கூறியிருக்கிறார். செங்கோட்டையனின் பேச்சை வைத்து அதிமுக ஒருங்கிணைப்பை தாண்டி பாஜகவின் பெருங்கனவு ஒன்று இருப்பதை உணர முடிகிறது என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். செங்கோட்டையன் கழகத்தின் அதிர்ச்சி பின்னணி, திசை மாறுகிறதா தமிழக அரசியல் களம்? விரிவாக பார்க்கலாம். மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இன்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள தன்னுடைய கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் செங்கோட்டையன். அப்போது வெளியே சென்றவர்களை அரவணைத்தால்தான் நம்மால் வெல்ல முடியும் என்பது எம்ஜிஆர் சொல்லிக் கொடுத்த பாடம் என்றும், சகோதர பாசத்தோடு இணைந்து செயல்பட்டால்தான் ஆட்சி மாற்றம் கிடைக்கும், வெற்றி இலக்கும் கிடைக்கும் என்றும் வலியுறுத்தி பேசினார். எல்லோரும் ஒருங்கிணைக்கிற போதுதான் கட்சி வலிமைப்படும். எல்லோரும் ஒருங்கிணைக்கிற போதுதான் வெளியே சென்றவர்கள் அமைதியாக இன்றைக்கு கழக பணியை ஆற்றாமல் அமைதியாக இருக்கின்றவர் பல பேர் இருக்கிறார். அவரெல்லாம் அழைத்து அங்கங்கே ஒருங்கிணைக்கிற போதுதான் நாம் மாபெரும் வெற்றியை ஈட்ட முடியும். அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை இணைப்பது குறித்து ஏற்கனவே பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் தான் உள்பட முன்னாள் அமைச்சர்கள் 6 பேர் நேரில் சென்று வலியுறுத்தியதாகவும், ஆனால் அவர் ஏற்கின்ற மனநிலையில் இல்லை என்றும் உடைத்து பேசினார். நாங்கள் 6 பேரும் அவரை சந்தித்தோம். இந்த கருத்து பரிமாற்றங்களை நடைபெற்றது. கருத்து பரிமாற்றங்களை அவர் கேட்டதற்கு பிறகு அவரை பொறுத்தவரையிலும் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிற மனநிலை அவர் இல்லை. பிரிந்தவர்களை 10 நாட்களில் கட்சியில் சேர்க்க வேண்டும், இல்லை என்றால் ஒருங்கிணைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று எடப்பாடியை எச்சரிக்கும் தொனியில் பேசி முடித்தார் செங்கோட்டையன். 10 நாள் முயற்சி ட்ரை பண்ணுவானுங்கிறதா. முதல் 10 நீங்க பேச்சுவார்த்தை 1 மாசம் வேணா நடக்கலாம். அந்த முயற்சி இருக்குங்கிறதா. அவரது செய்தியாளர் சந்திப்பின் போது 2024 மக்களவை தேர்தலின் போது பாஜக கூட்டணியை வலியுறுத்தியதாகவும், அப்போது அதை எடப்பாடி ஏற்றிருந்தால் 30 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கலாம் என்றும் கூறியிருந்தார். டெல்லி சென்று பாஜக தேசிய தலைவர்களை சந்தித்தது குறித்தும் உடைத்து சொன்ன செங்கோட்டையன் பாஜக கூட்டணிக்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கும் தொனியில் பேசுகிறார். இவரது இந்த பேச்சுக்கு பின்னால் பாஜகவின் பெருங்கனவு இருப்பதாக கூறுகின்றனர் அரசியல் விமர்சகர்கள். அவர் அழைக்கிறார்கள், போகிறோம். போனதற்கு பிறகு ஒரு நல்ல சுமூகமான உறவு ஏற்படுகிறது. இன்று இணைந்து பணியாற்றுகிறார். அது உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை? இப்போதைக்கு எடப்பாடி தலைமையிலான அதிமுகவை பாஜக தேசிய தலைமை என்கரேஜ் செய்தாலும் ஒன்றுபட்ட அதிமுகவோடு தேர்தலை எதிர்கொள்வதே சரியானது என்று நினைக்கிறது பாஜக. ஆனால் எடப்பாடியுடன் கூட்டணி சேரும்போது அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம் என்ற ஒப்பந்தத்தை ஏற்றதாக சொல்லப்படுகிறது. அதை மீறி உட்கட்சி விவகாரத்தில் நேரடியாக தலையிட்டால் அது என்டிஏ கூட்டணியில் விரிசலை ஏற்படுத்தும் என்பதால் செங்கோட்டையன் உள்ளிட்ட சீனியர் தலைவர்களை வைத்து அதிமுக ஒருங்கிணைப்பு நடவடிக்கையை மேற்கொள்வதாக சொல்லப்படுகிறது. மனம் திறந்து பேசப் போகிறேன் என்ற அறிவிப்புக்கு பிறகு ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்தித்து பேசியிருக்கிறார் செங்கோட்டையன். எடப்பாடிக்கு எதிராக நிற்பவர்கள் அனைவரும் பாஜக கூட்டணியை என்கரேஜ் செய்வதோடு ஓரணியில் திரண்டு கட்சி ஒருங்கிணைப்பை வலியுறுத்துகின்றனர். ஒன்றுபட்ட அதிமுகவோடு கூட்டணி அமைத்து போட்டியிட வேண்டும் என்கிற பாஜகவின் பெருங்கனவு நிறைவேறுகிறதா? செங்கோட்டையனின் பேச்சு இதன் சமிக்கையா என்பது குறித்து மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதனிடம் பேசினோம். அப்போது பாஜக இதுல 2 விதத்தை கையாளுறாங்க. உள்ளபடி என்னன்னா, செங்கோட்டையனோட மத்தவங்க இருக்கிறாங்கன்றது ஒண்ணு. அது நத்தம் விஸ்வநாதனும் இல்ல எஸ்பி வேலுமணி, தங்கமணி, அன்பழகன், அப்புறம் சிவி சண்முகம், இவங்க எல்லாம் இவரோட இந்த இடத்துல ஒன்னா நிக்கிறாங்களான்றது இன்னும் தெளிவுபடுத்தப்படல. ஆனா இவர் வந்திருக்கிறதுக்கு பின்னாடி பாஜக இருக்குது அப்படின்றது முழுமையா தெரியுது. பாஜக 2 விஷயம் இருக்குது. ஒண்ணு, இன்னைக்கு இருக்கிற அதிமுக வச்சுக்கிட்டு இந்த திமுக ஆட்சியை வீழ்த்த முடியாது, தேர்தலில் வீழ்த்த முடியாது. அது ஒண்ணு. அந்த கட்சி பலப்பட்டுதான் ஆகணும்னு அவங்களே நினைக்கிறாங்க. யார் இந்த கட்சியை உடைச்சாங்களோ அவங்களே இப்போ
அது பலப்படணும்னு நினைக்கிறாங்க. இது ஒண்ணு. இன்னொரு இடம் வந்துட்டு மற்றவங்களை எல்லாம் வந்துட்டு பலப்படுத்தி எடப்பாடி பழனிசாமியை வந்துட்டு அவரை வீக்கன் பண்ணணும்னு பாக்குறாங்க. அவரோட லீடர்ஷிப்பை வீக்கன் பண்ணணும்னு பாக்குறாங்க. ஏன்னா இவங்களுடைய டிசைனுக்கு வந்துட்டு எடப்பாடி பொருந்தி போல கூட்டணி ஆட்சி அப்படின்றத அவர் மறுக்கிறார். அதோட அர்த்தம் என்னன்னா, நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கான இடங்களை நான் தரமாட்டேன் அப்படின்றது தான். இப்ப பிஜேபி வந்துட்டு தன்னை நிலைநிறுத்திக்கணும் அப்படின்னா நிறைய இடங்கள்ல போட்டிக்கிட்டு ஆகணும். அவங்க கண்டிப்பா அவங்க ஒரு 60 இடத்துக்கு போட்டிடுறதுக்கு வந்துட்டு அவங்க குறி வைக்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு வந்துட்டு தென் மாவட்டங்கள்லயும் சரி, இங்க இந்த கொங்கு மண்டலத்திலையும் வந்துட்டு அவங்க பெரிய அளவுக்கு வந்துட்டு அவங்களுக்கு தனியா சில வேலைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் செஞ்சு அவங்க ஜெயிப்பாங்க. அதான் அவங்க பாக்குறாங்க. ஒரு 30 எம்எல்ஏயாவது உள்ள போகணும்னு பாக்குறாங்க. ஓகே சார். அப்போ அதற்கான சாத்தியக்கூறு அப்படின்றது எப்படி அப்படின்னா, இடம் நிறைய இடத்துல போட்டி போடணும். அப்ப அந்த போட்டி போடுறதுக்கான அந்த இடத்த வந்துட்டு இவருக்கு நான் கம்ப்யூட்டர்ல இருக்காரு, ஒத்துக்க மாட்டேங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. சமீபத்துல கூட கோயில் நகரங்கள்ல எல்லாம் வந்துட்டு 16 இடங்களை குறிப்பிட்டு அதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு கொடுத்துடணும் கூட்டணியில அப்படின்னு சொல்லி கேட்டதாகவும் அது எடப்பாடி மறுத்துட்டதாகவும் ஒரு வெளிப்படையான ஒரு செய்தியா இருக்குது. திருச்செந்தூர், ராமேஸ்வரம், அப்புறம் ஸ்ரீரங்கம், பழனி, திருத்தணி, திருப்புரம் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு திருப்பரங்குன்றம் இப்படி எல்லாம் சொல்லிட்டு ஒரு 14 இடங்கள் அவங்க கேட்டிருக்கிறதா சொல்லி அது எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் நாங்க ஜெயிக்கிற தொகுதி அதை எப்படி கொடுத்துட முடியும், அப்பெல்லாம் ஒன்னா சேர்த்து பேசிக்கிறான்னு சொல்லி மறுத்துறதாகவும், அதுக்கப்புறம் நடந்த டெல்லி கூட்டத்துலதான் அமித்ஷா வந்துட்டு இந்த கூட்டணியை ரொம்ப இது பண்ணாதீங்க, நம்ம கட்சியை பலப்படுத்துறதுல பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் ஒரு பேச்சு இருக்குது. ஆக பாஜகவனுடைய 2 நோக்கம் இருக்குது. ஒண்ணு அது என்னன்னா, இவங்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து பலப்படுத்தணும் அந்த கட்சி அப்படின்றது ஒண்ணு. 2வது விஷயம் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமியை பலவீனப்படுத்தி நிறைய இடங்களை கேட்கணும் அப்படின்றது இன்னொன்னு. இது 2 சேர்ந்துதான் அது போகுது. இது எப்படி வந்துட்டு நிறைவேறும் அப்படின்றது 10 நாள் பொறுத்து தான் பார்க்கணும். எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் விட்டு தரக்கூடிய ஒரு ஆளு கிடையாது அவரு. அதனால அவங்களுக்கு வேற வழியே இல்லை. என்ன பண்ண போறாங்க அப்படின்றது பொறுத்து தான் பார்க்கணும். மூத்த பத்திரிகையாளர் பிரியனிடம் பேசினோம். அப்போது இது சார், பாஜகவை பொறுத்த மட்டும் அவங்க 2 ஆப்ஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அந்த கட்சி அதிமுகவோட கூட்டணி அமைச்சு 3 மாசம் ஆகுது, ஒரு கட்சியும் கூட்டணிக்கு வரல, அதிமுகவும் பலவீனமா இருக்கு. அதே சமயம் அந்த கூட்டணியிலேருந்து விலகி போயிட்டு இருக்காங்க தினகரன், ஓபிஎஸ்லாம். ஏற்கனவே சவுத்துல பலவீனமா இருக்கிற அந்த கூட்டணி இன்னும் மேலும் பலவீனமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. புதிய கூட்டணி கட்சிகள் யாரும் வரமாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பாஜக சும்மா இருக்கேன்னு நிறைய பேர் கேட்கறாங்க. அது ஏன் சும்மா இருக்கு, ஏன் பாஜக ட்ரை பண்ண மாட்டேங்குது வலிமையான கூட்டணி அமைக்கிறதுக்கு, போறவங்களெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கே அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கறாங்க. அது முக்கியமான கேள்வி. அது ஆக்சுவலா ஏன் சும்மா இருக்குன்றது. அதே சமயம் ஏன் சும்மா இருக்குன்னா ஒருவேளை அதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். என்னன்னா, இதே மாதிரியே போட்டோம், எடப்பாடி தன்னை பத்தி ரொம்ப இதாக நினைச்சிட்டு இருக்காரு. அதிமுக பலவீனமா இருந்து 26 தேர்தல் சந்திச்சா அது தோல்வி அடைஞ்சா ஒரு திராவிட கட்சி இடத்த காலி பண்ணும், நம்ம அது போச்சுன்னா அது பின்னாடி நம்ம 29 வேற பாத்துக்கலாம், 26 நமக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு ஒரு எண்ணத்துல அவங்க ஒர்க் பண்ணக்கூடும் பாஜக. இன்னொரு விஷயம் அது இல்லை அப்படின்னா, அக்டோபர் பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம உள்ள தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல உள்ள நம்ம என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரணுமோ, நம்ம எப்படி கூட்டணியை பலப்படுத்தணுமோ அப்படி பண்ணிக்கலான்ற ஐடியாவில் ஒர்க் பண்ணுவோம். ஏதாவது 2 ஐடியாவில் ஒன்று, அது இப்படியே பலவீனமாக போனாலும் பரவாயில்ல, எக்கெடுக்கிட்டு போனால் பரவாயில்ல, அதுதானே பலவீனமாக போகுது, அது பலவீனம் போனால் நல்லதுன்னு நினைக்கிற ஒரு விஷயம். இன்னொன்று இல்லை, அக்டோபருக்கு மேலே நம்ம பார்த்துக்கலாம், அது இப்போ முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்கிற இன்னொரு விஷயம். இது 2த்துல அவங்க எந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணுறாங்கன்றது அடுத்த சில மாதங்கள்லாம் தெரியும். ஆனால் இன்னைக்கு செங்கோட்டையன் சொன்னதுக்கப்புறம் நயினார் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. இது மாதிரி பிரிஞ்சவங்க சேர்ந்தா நல்லது தானேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது எடப்பாடிக்கு நேர் எதிரான கருத்து. எடப்பாடி சேர்க்கவே மாட்டேன்னு ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கப்போ ஓபிஎஸ் போன்றவர்களை இவர் இப்படி சொல்றது நயினார் சொல்றது பாஜக தலைவராக இருந்து சொல்றது எடப்பாடிக்கு எதிரான ஸ்டாண்ட். ஸோ அந்த விஷயத்த அவர் சொல்றாருன்னா ஒரு இன்சிடென்டலா ஒரு நல்ல எண்ணத்துல சொன்னாரா, இல்ல பாஜக ஒரு ஸ்ட்ராட்டஜியா அதை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்றது இனிமேதான் தெரியும். அது ஒரு யுக்தியா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்களா, பாஜக அதுதான் விரும்புது, அமித்ஷா மீட்டிங்ல அதை பத்தி பேசப்பட்டதா, ஒருவேளை அதுதான் விரும்புதான்னு தெரியல. அதனால அதை இனிமே தொடர்ந்து பார்க்கணும். அதை இப்போ இது மாதிரி சொன்ன உடனே பழனிசாமி ரியாக்ட் பண்றது எங்க கட்சி வராங்களோ நாங்க பார்த்துக்குவோம் ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னாருன்னா அது பாஜகவுக்கு பதிலடியா இருக்கும். பார்க்கணும், வெயிட் பண்ணி பார்க்கணும். பாஜக உண்மையிலேயே அதிமுகவில் இருக்கிறவங்க ஒன்றுபடணுன்றதுல சின்சியரா இறங்கிட்டாங்களா இல்லையான்றது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிய வரும். அதை விரும்புறாரா எடப்பாடி இல்லையான்றதும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிய வரும். இன்னைக்கு கூட தெரிய வரலாம், சொல்ல முடியாது. அதனால இதுல மனமாற்றம் அடைய வேண்டியது யாருன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி தான் மனமாற்றம் அடையணும். ஏன்னா அவர் தான் முதலமைச்சர் கனவுல இருக்கார். அவர் தான் அவருக்கேற்ற ஆதரவு திரட்டணும். அவருக்கு ஒவ்வொரு ஓட்டும் முக்கியன்ற போது ஒரு யாரையும் விடக்கூடாது, எல்லாரையும் ஒன்னா சேர்க்கணும். அப்படி இருக்கிறவர் யார் போனாலும் பரவாயில்ல நிலையில இருந்தா
ஒருவேளை அவரே வந்து அதிமுக தோத்தாலும் பரவாயில்லன்னு நிலப்பில் இருக்காரான்னு தெரியல. யார் எப்படி போனாலும் பரவாயில்ல, யாரையும் நான் சேர்க்க மாட்டேன், சேர்த்தா எனக்கு வந்து பிரச்சனை வரும், என்னோட தலைமைக்கு ஆபத்து வரும் அப்படின்னு நினைக்கிறார். ஒரு தலைவன்றவன் கட்சி விண்மலனும் தான் விண்மலனும் தான் முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சான்னா அனைவரையும் அரவணைத்து கொண்டு போறவன் தான் தலைவனா இருக்க முடியும். இவன் தான் என் பதவிக்கு ஆபத்து வரும் அப்படின்னு ஒரு தலைவன் நினைச்சான்னா அது அவனோட தன்னம்பிக்கை இல்லாததான் காமிக்கும். அவன் தலைமை வந்து ஒரு பலவீனமான தலைமையா இருக்கிறதான் காமிக்குது. ஆக்சுவலா எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றவர்களே வந்து அதிருப்தியாளர்களை வந்து அரவணைத்து கொண்டு போன விஷயங்கள் எல்லாம் கடந்த காலங்களில் நம்ம பார்த்துருக்கோம். அதை விட ஒன்றும் பெரிய தலைவர் கிடையாது எடப்பாடி. அதனால அவருக்கு முதலமைச்சர் ஆகணுன்ற கனவு நிறைவேறணும்னா அவர் அனைவரையும் அரவணைத்து கொண்டு போகணும். இப்போ இருக்கிற மாதிரி எந்த கட்சியும் கூட்டணிக்கும் வரல, இருக்கிறவங்களும் பிரிஞ்சு போறாங்க அப்படின்னா இதே நிலையோட தேர்தலை செஞ்சுட்டாருன்னா கூட்டணி தோல்வியை தருவதுன்றது உண்மை. அப்புறம் செங்கோட்டையன் வந்து எடுத்துக்கிற விஷயம் வந்து அவருக்கு இன்னும் நிறைய வருத்தங்கள்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் சொல்லாம என்ன பண்றாரு, இப்போ ஒற்றுமைன்ற ஒரு விஷயத்தை வச்சு 10 நாளுக்குள்ள பதில் நடவடிக்கை எடுக்கணும்ன்றாரு. இது நிச்சயமா நடக்க போற ஒரு விஷயம் கிடையாது. எடப்பாடியோட ஸ்டாண்டு தெரிஞ்ச விஷயம். அதனால இது நடக்காத ஒரு காரியம். இது வந்து அதனால நடக்காத ஒரு காரியம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இனிமே வந்து செங்கோட்டையன் சண்டை போட்டாலும் சரி, சமாதான மூட்ல போனாலும் சரி, எடப்பாடி அவர் கிட்ட சேர்க்க போறதில்லைன்றதான் உண்மை. அவருக்கு சீட்டை கூட கொடுக்க போறதில்லைன்றதான் உண்மை. இனிமே எம்எல்ஏ சீட்டை அவருக்கு கிடைக்காது. அதனால இப்பவே வந்து அவர் வந்து ஒரு சண்டை மூடு கையில் எடுத்துக்கணும். இப்போ சமாதானமா போய் இன்னும் பெருசா ஒன்றும் ஆகாது. எடப்பாடி ஒன்றும் செய்ய போறதில்லை. ஏன்னா அவர் தெளிவா இருக்காரு யாரையும் சேர்க்கக்கூடாதுன்ட்டு. அதனால இது வந்து இன்னைக்கு அவரோட அந்த ஹைப்பு கொடுத்த அளவுக்கு இன்னைக்கு அவர் வந்து பேசினாருன்னா இல்லை. ஏன்னா இன்னும் அவர் பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு எடப்பாடியை பத்தி. அதெல்லாம் சைலண்டா வாய முடிந்திருக்காரு. ஒரு இனிமே வரப்போற காலத்துல ஒரு பேசுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இன்னைக்கு இவரோட பின்னாடி பாஜக இருக்கா இல்லைன்றது இன்னும் கொஞ்ச நாள் வாட்ச் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி இவருடைய செங்கோட்டையனோட குரலுக்கு எடப்பாடி வந்து காது கொடுத்து கேட்க மாட்டார். அவர் தன்னோட ஸ்டாண்ட்ல உறுதியா இருக்கார். அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒத்த கருத்துடைய மற்றவர்களோடு சேர்ந்து நான் வேலை செய்வேன்னு செங்கோட்டையன் சொல்றாரு. அப்படி பார்த்தா ஓபிஎஸோட சேர்ந்து வேலை செய்யணும், சசிகலாவோட சேர்ந்து வேலை செய்யணும். அவங்களோட சேர்ந்து வேலை செய்யும் போது நீங்க என்ன பண்ணணும், அப்போ அரசியல் ரீதியா நீங்க எப்படி ஜெயலலிதா ஜானகியை முறியடிச்சாங்களோ அப்படி அரசியல் ரீதியா முறியடிக்கணும். அப்ப நீங்க அதுக்கேற்ற ஸ்ட்ராட்டஜியை நீங்க பண்ணணும். அதுக்கான தேவைகள் இருக்கா இல்லையான்றத அவர் தான் முடிவு பண்ணணும். அதுக்கான தேவைகள் எல்லாம் அவங்ககிட்ட இருக்கா, எடப்பாடியை எதிர்த்து ஃபைட் பண்றதுக்கான விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கா அப்படின்றத அவர் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா இதுக்கு நிறைய பணம் செலவாகும், ஆட்களை நிறுத்தி வைக்கணும், நிறைய டிராவல் பண்ணணும். இதெல்லாம் இந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து செங்கோட்டையனோ ஓபிஎஸோ ரெடியா இருக்காங்களா, இல்ல நம்மளை வந்து தேவதூதன் மாதிரி பாஜக கடைசியில வந்து நம்மளை காப்பாத்துமா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்களான்னு தெரியாது. இவங்களுடைய ஃபைட்டை இவங்க தான் போடணும். பாஜகவை நம்பி இவங்க ஃபைட் அமைச்சிருந்தாங்கன்னா அது தோல்வியை தான் தழுவுவாங்க. ஆக்சுவலா பாஜக வந்து அமைப்பு ரீதியா இருக்கிற எடப்பாடியை தான் வந்து நம்புவாங்களே தவிர அவர் சொல்றதான் கேட்பாங்களே தவிர இதுவரையும் அவர் சொல்றதை கேட்டுதான் வந்து பிரைம் மினிஸ்டர் சந்திக்க கூட ஓபிஎஸ் அலோவ் பண்ணல, டிடிவி அலோவ் பண்ணல. அதனால அவர் சொல்றதான் கேட்பாங்க. ஏன்னா அவர்கிட்ட அமைப்பு இருக்கு. ஒரு கேள்வி கேட்கலாம், அப்படின்னா வந்து ஏன் எடப்பாடிட்டேருந்து நிர்வாகிகள்லாம் போக மாட்டேன்றாங்க, எம்எல்ஏக்கெல்லாம் போக மாட்டேன்றாங்க? போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்கன்னா எலெக்ஷன் வந்து அதெல்லாம் போக மாட்டாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் இருந்துட்டாங்க, எலெக்ஷன் வரையும் பார்த்துடலாம். எலெக்ஷன்ல வந்து பணம் கிடைக்கும் சார் எல்லாருக்கும். மணி ஒரு முக்கியமான விஷயம். தேர்தல் செலவு அது இது நிறைய பணம் கிளை செயலாளரையும் பணம் விளையாடும். அதை விட்டுட்டு ஏன் இந்த சமயத்தில் போய் செங்கோட்டையன் பக்கத்துலையும் ஓபிஎஸ் பக்கத்துலையும் போனவங்க அதனால போக மாட்டாங்க. தேர்தலுக்கு அப்புறம் தோற்றுதுன்னா அப்போ ஒரு போர்க்குரல் கொடுப்பாங்க, புரட்சி குரல் கொடுப்பாங்களே தவிர அதுக்கு முன்னாடி வரமாட்டாங்க. அதனால வந்து தற்சமயத்துக்கு எடப்பாடி மனம் மாறணும். அவரு முதலமைச்சர் ஆனும் சீரியஸா திங்க் பண்ணாருன்னா அதுக்கான ஃபைட்டை கொடுக்கணும்னு பார்த்தாருன்னா டிஎம்கேவோட அவர் அனைவரையும் அவர் தான் அரவணைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. அந்த கட்டாயம் மற்றவங்களுக்கு கிடையாது. அதுதான் அடிப்படையான விஷயம். அந்த மனமாற்றம் வந்து எடப்பாடிட்ட வருமா இல்லையான்றது எல்லாரும் சொல்றாங்க. அப்படின்ற போது நயினார் நாகேந்திரன் சொல்றாரு, எல்லாரும் சொல்றாங்க, உலகமே சொல்லுது, தொண்டர்கள் சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க போது இல்ல நான் மாற மாட்டேன், யாரையும் சேர்த்துக்க மாட்டேன்னு ஒரு பிடிவாதம் பிடிச்சாருன்னா அது அப்போ தோல்விக்கான முழு பொறுப்பையும் அவர் தான் எடுத்துக்கணும். அவ்வளவுதான்.